ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் Yamaha ரேஸ் டயர் ஸ்கூட்டருக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பைக் ஆன் பண்ணி பார்க்க பாருங்கள். சுத்தமாக ஆன் ஆகலை, செல்ஃப் சுத்தமாக ஒர்க் ஆகலை, பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாகவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ சாவி ஆஃப் பண்ணிவிட்டு பைக்கில் இருக்க பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு பைக்கை சென்டர் ஸ்டாண்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஸ்டாண்டில் போட்டுக்கோங்க. பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த பேட்டரி பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் மெயிலில் செக் பண்ணதில், கூகுளில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைடு வந்து கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு. 48 மந்த் வாரண்ட்டி உள்ள பேட்டரி, 5 amps பேட்டரி வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 வந்துச்சு. ஸோ வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து 1400 கிடச்சி எக்ஸைடு பேட்டரி. நிறையா பேட்டரி இருக்குது, ஆனால் எக்ஸைடு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணனால எக்ஸைடு வாங்கியிருக்கோம். இதுக்கு அடியில் தான் நமக்கு பேட்டரி இருக்கும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 12-13 ரிங் ஸ்பானர் ஒன்று, அது போக ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரூ இருந்தாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே இருக்க அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 1 by 1 ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா இது போன்ற ஹோம் அப்ளையன்ஸ் சம்மந்தமான வீடியோ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பைக் இதெல்லாம் வந்து சிம்பிளாக சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்க்ரூ டாப்பில் இருக்கிற 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்கோம். அந்த கவர் எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி ஏதாவது படக்கூடாது, அது போக வந்துட்டு பேட்டரி எதுவும் ரஸ்ட் ஆகக்கூடாது, தண்ணி பட்டு மழை பெஞ்சு அந்த வாட்டர் சர்வீஸில் எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது தான் கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த போல்ட்டை வந்து 13 நம்பர் ரிங்ஸ் பண்ண யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு போல்ட்டு தான் இருக்கும். சிம்பிளாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், போல்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படி மேலானிக்கு பிடிச்சி தூக்குனீங்கனாலே அந்த கவர் வந்து பேட்டரிக்கு மேலே கூடி அப்படி மேலே இருக்க கவர் வந்து சிம்பிளாகவே மேலே வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துட்டு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ளஸ் டெர்மினல், மைனஸ் டெர்மினல். ஃபஸ்ட்டு வந்துட்டு மைனஸ் டெர்மினல் ரிமூவ் பண்ணிக்கிறோம். டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணி வந்து பக்கத்தில் எதுவும் மெட்டல் பாடி இருந்தால் தான் பாடி ஆகும். ஸோ இது வந்து பெட்டே வந்து பிளாஸ்டிக்னால வந்துட்டு எதுவும் வந்து பாடி ஆகாது. ஸோ 1 by 1 2 ஸ்க்ரூவையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி அப்படியே மேலே நீங்கள் தூக்கினீங்க ஈஸியாக வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் ஃபீஸ் யூனிட். அடுத்த வீடியோவில் இந்த ஃபீஸ் யூனிட் எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஃபீஸெல்லாம் எப்படி நம்ம மாற்றுறதுன்ற பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து SF சோனிக் பேட்டரி இருந்துச்சு. பேட்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ்னு இருக்கிறத மல்டிமீட்டர் DC மோடில் போட்டு பேட்டரி வோல்டேஜை வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ன்றது 2 டெர்மினல் இருக்கும். மைனஸ் சைடு வந்து பிளாக்காகவும் பாசிட்டிவ் சைடு வந்து ரெட்டும் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் வயரை வந்துட்டு பாசிட்டிவும், பிளாக் வயர் வந்து நெகட்டிவில் வைக்கும்போது நமக்கு வோல்டேஜ் பாருங்கள் 3 வோல்ட்டு தான் இருக்குது, 3.3. ஸோ வந்து அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸைடு பேட்டரி வாங்கியிருக்கோம். இந்த பேட்டரியிலையுமே நம்ம வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சைஸ் வந்து ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பேட்டரி வந்து 5 amps பேட்டரி கரெக்டாக சூட்டபுளாக இருக்குதுக்கு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம செக் பண்ணும்போது இதில் இருக்க வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நியர் வந்து 13 வோல்ட்டு, 12.8ன்றது நியர் 13 வோல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ண முன்னாடி பேட்டரி சார்ஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து சார்ஜில் தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லாக் நட்டு மாதிரி இருக்கும். அதை நட்டை வந்து கீழே கூடி இந்த மாதிரி டெர்மினலுக்கு அடியில் கூடி உள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஸ்க்ரூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாகவே வந்து நம்மளே ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட முடியும். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி வந்து அந்த பழைய பேட்டரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து புது பேட்டரியை உள்ளே வச்சுட்டு பேட்டரி வந்து டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிரீஸ் வச்சுக்கோங்க. கிரீஸ்னால் வந்து சிலிக்கான் டயலக்ட்ரிக் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாஸ்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரீஸ் எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா அந்த டெர்மினல் எதுவும் வந்து நமக்கு வந்து ஈரமான நேரத்தில் வந்து கரவுட் ஆகாமல் இருக்கும். அந்த ரஸ்ட்டு துரு ஆகாது, லூஸ் கனெக்ஷன் எதுவும் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து கிரீஸ் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா வந்து அந்த இடத்துல எதுவும் ரஸ்ட் ஆகி இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் பாசம் மாதிரி பிடிச்சி வந்து டெர்மினலில் கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து இந்த சிலிக்கான் ஜெல்னு சொல்லக்கூடிய அந்த கிரீஸு இல்லைன்னா வந்து வாஸ்லினே வந்து சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஃபியூச்சரில் பேட்டரியுமே நல்லா வந்து ஃபுல் வோல்டேஜுமே நமக்கு வந்துட்டு அந்த செல்ஃப் மோட்டருக்கு வந்து போகும். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு அந்த சிலிக்கான் ஜெல் இல்லைன்னா வந்து வாஸ்லினை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே வந்து நமக்கு வந்து அந்த டெர்மினலில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்க்ரூவுமே வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். நாளைக்கு ரிமூவ் பண்ணும்போதுமே நம்ம வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். அதனால தான் வந்து கிரீஸ் இல்லைன்னா வாஸ்லினை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபீஸ் யூனிட்டையும் அந்த கேப்பில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க கவரை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி வந்து சிம்பிளாகவே ஜஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப் கவரை க்ளோஸ் பண்ணிட்டு டைட் பண்ண வந்து ரொம்ப ஓவர் டைட் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் பெட்டுனால வந்துட்டு டக்குன்னு வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரிங்ஸ் பண்ணுறதுனால வந்து சும்மா நார்மல் டைட்டு ஓரளவுக்கு டைட் பண்ணாலே வந்து ரன்னிங்கில் கட்டாயம் லூஸ் ஆகாது. ஸோ வந்து ரொம்ப ஓவர் டைட் பண்ணிங்கன்னா வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த பிளாஸ்டிக் பெட்டுனால. ஸோ வந்து நார்மலாக வந்து டைட் பண்ணிக்கோங்க.
அது எந்த இடத்துல டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் டைட் தெரியுதோ அந்த இடத்துல வந்து அப்படின்னு பாடிக்குங்க. மற்றபடி ரன்னிங்லேருந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நார்மலாக வந்து டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாப் கவரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி வந்து உள்ளே லைட்டாக அந்த வந்து சீட்டு கட்டியிருக்க அந்த பிளாஸ்டிக் லேசாக தூக்கிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளே போயிடும், லாக் ஆயிரும். அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிக்கிடும். பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக 2 டூல்ஸ் இருந்தாலே போதும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ரிங் ஸ்பானர், 13 நம்பர் சைஸ் இருக்கிறாப்புல ரிங் ஸ்பானரும், ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே போதும். வந்து சிம்பிளாகவே நீங்களே வந்து வீட்டில் வந்து பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும். அடுத்த வீடியோவில் வந்து பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகுது, பேட்டரி எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பைக் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஆன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லைட் வந்து பிளிங்க் ஆகுது அந்த இன்ஜின் சிம்பலில். அந்த லைட்டை நம்ம அப்படியே வந்து சிம்பிளாக வந்து ரீசெட் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல இது பார்த்தீங்களா, அந்த இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பைக் வந்து நல்லாவே ஆன் ஆகி நல்லாவே ரன் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் சிம்பிளாக பேட்டரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சிம்பிளாக நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.